நம்முடைய குட்டி கதை வந்து அது ஒரு விழிப்புணர்வுக்கான குட்டி கதை. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பாசம். விஜய் மட்டும்தான் சட்டமன்றத்திலையும் கூட்டத்திலையும் போய் ஒரு குட்டி கதையெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறாரு. கணவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லுது. கேட்டுட்டே இருந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு பரிகாரம் பண்ணலாமா? ஆனா உன்னால முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் எதை வேணாலும் செய்வேன். ஏன்னா பெண்கள் எப்பவுமே ஒரு பிடிவாதம் எடுத்துட்டா நான் எதையும் செய்வேன். அந்த முடியை வாங்கி பார்த்துட்டு தூக்கி போட்டாராம். கஷ்டப்பட்டு இத்தனை மாசமா என் காலெல்லாம் புண்ணாகி காட்டுல முள்ளு இவ்வளோ இது பண்ணி என் உயிரை பணையம் வச்சு நான் போய் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து முடியை எடுத்துட்டு வந்தேன். நீ அசால்ட்டா பாட்டுக்கு போட்டு நீ என்னையா நீ ஆளு அப்படின்னு சொல்லி கோபத்துல கொப்பளிச்சிருக்கா. போய் உன் புருஷங்கிட்ட அவன் எவ்வளவுதான் கொடுமைக்காரன் இருந்தாலும் அன்பா நடந்தேன்னு சொன்னா நிச்சயம் இதை விட பல இலக்கை நீ அடையலாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சாராம். நமக்கு நிறைய தெரியும். குடும்ப விவகாரங்கள் நிறைய ஒரு கதையில நிறைய கதை தெரியும். குட்டி கதை விஜய் மட்டும்தான் சட்டமன்றத்திலையும் கூட்டத்திலையும் போய் ஒரு குட்டி கதையெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறாரு. நம்முடைய குட்டி கதை வந்து அது ஒரு விழிப்புணர்வுக்கான குட்டி கதை. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பாசம். கணவன் மனைவினா வந்து நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்க? இல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள, ஒரு கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் அந்த குட்டி கதைகள். ஒரு விழிப்புணர்வுக்கான குட்டி கதைகள். அவரு தேர்தலுக்காக நடத்தக்கூடிய ஒரு நாடக குட்டி கதை பேசுறது. நம்மளுடைய குட்டி கதைலாம் அப்படிதான். இது குட்டி கதைகள் பெரும்பாலும் வந்து இது பாகிஸ்தானி குட்டி கதைகள் தான் வரும். சோசியல் மீடியால நிறைய வரும். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சில கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை அப்படின்னு சொன்னா, கணவன் வந்து ஒரு மனைவி வந்து பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லுவான், என்னுடைய கணவன் வந்து ரொம்ப மோசமானவன், கொடுமையா நடந்துக்கிறான், அவங்ககிட்ட நான் வாழவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால அவங்க கிட்ட இருந்து நான் வந்து குலா வாங்கிட்டு ஓடலான்னு இருக்கேன், அதாவது விவாகரத்து வாங்கிட்டு ஓடலான்னு இருக்கேன், அப்படி ஒரு கொடுமையா நடந்துக்கிறான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கணவனை பத்தி பயங்கரமா பேசுறா. அவன் பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்றான், எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அவ்வளவு மோசமா இருக்கான் அவன் கணவன். அப்போ எனக்கு தெரிஞ்ச முல்லா ஒருத்தர் இருக்காருங்க, அந்த முல்லாவை போய் நம்ம சந்திப்போம். அவரு வந்து ஒண்ணு இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாரு. இல்லைன்னு சொன்னா நீ நினைக்கிற மாதிரியே நமக்கு வந்து என்ன பண்ணுவாரு, விவாகரத்து வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முல்லா கிட்ட போறாங்க. முல்லா என்ன பண்றாரு, உட்காந்துக்கிட்டு இருக்காரு. போய் இந்த கதையெல்லாம் கணவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லுது. கேட்டுட்டே இருந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு பரிகாரம் பண்ணலாமா? ஆனா உன்னால முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் எதை வேணாலும் செய்வேன். ஏன்னா பெண்கள் எப்பவுமே ஒரு பிடிவாதம் எடுத்துட்டா நான் எதையும் செய்வேன். அப்ப எதையும் செய்வியா? ஆமா எதையும் செய்வேன். அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, சிங்கத்தினுடைய அந்த பெடரி நரம்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முடி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ என்ன சொல்லியிருக்கான், ஐயோ சிங்கம் எப்படி போய் பிடிக்கிறது, நீதான் சொன்ன எதை வேணா செய்வேன், நீமா முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோம்னா, இவன் வீட்டுக்கு வந்துட்டு யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஏன் முயற்சி பண்ணா என்ன முடியாத என்ன இருக்கு, போகும்னு சொல்லிட்டு காட்டுக்கு டெய்லி போறது. போயிட்டு கறி அந்த என்ன உணவு எடுத்துட்டு சிங்கத்துக்கு வைக்கிறது, தூரமா வச்சுட்டு ஓடி வந்துடுது. இப்படியே இருக்கு. கொஞ்ச நாள் பழக மாசங்கள் ஆகுது. அப்படியே போக என்ன சிங்கத்து பக்கத்துல போய் இறைய வச்சுட்டு வருது. அது சாப்பிட்டுட்டு போயிடுது. இப்படியே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாசங்களுக்கு பிறகு அந்த சிங்கத்து கிட்டவே போயிடுது. இந்த பொம்பளை போயிட்ட உடனே அப்படியே தலையை கொடுத்த மாதிரி ஒரு முடியை பிடிங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்துல ஓடி வருது முல்லா கிட்ட. இதுக்கு பல மாசங்கள் கடந்துட்டாங்க. முல்லா கிட்ட ஓடி வந்து சொல்லுது, நீங்க சொன்னமையே நான் பாரு சாதிச்சிட்டேன், என்னன்னா இந்த முடியை எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படி. இப்போ இந்த பரிகாரம் நீங்க சொல்லுங்க, என் கணவன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டு, என் கணவன் எப்படி எங்கிட்ட நடந்து, நான் எப்படி கணவன் கிட்ட நடந்துன்னு பரிகாரம் சொல்லு. அந்த முடியை வாங்கி பார்த்துட்டு தூக்கி போட்டாராம். கஷ்டப்பட்டு இத்தனை மாசமா என் காலெல்லாம் புண்ணாகி காட்டுல முள்ளு இவ்வளோ இது பண்ணி என் உயிரை பணையம் வச்சு நான் போய் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து முடியை எடுத்துட்டு வந்தேன். நீ அசால்ட்டா பாட்டுக்கு போட்டு நீ என்னையா நீ ஆளு அப்படின்னு சொல்லி கோபத்துல கொப்பளிச்சிருக்கா பொம்பளை. அப்ப சொல்லியிருக்கா, ஒரு சிங்கம் வந்து எப்படி ஒரு மனுஷனை பார்த்தோன்னே தின்னதானே செய்யும், அது போன்ற ஒரு சிங்கத்துக்கிட்டே உன்னுடைய திறமையால
அது என்ன போய் அதுக்கு டெய்லி உணவு வச்சு வச்சு அது உன் பக்கம் பாசமாகிற வரையும் இந்த தருமை இருக்கு இல்லையா. போய் ஒழுங்கா போய் உன் புருஷங்கிட்ட அவன் எவ்வளவுதான் கொடுமைக்காரன் இருந்தாலும் அன்பா நடந்தேன்னு சொன்னா நிச்சயம் இதை விட பல இலக்கை நீ அடையலாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சான். இப்போ இந்த குட்டி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்குகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு குட்டி கதைகள். விஜய் குட்டி கதை மாதிரி இல்லை.